ரவுடி வெள்ளைக்காளி மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்ற வழக்கில் கைதான இருவரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த சனிக்கிழமை அன்று திருமாந்துறை டோல்கேட் அருகே ஒரு உணவகத்தில் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி 10 பேர் கொண்ட கும்பல் போலீசார் மீது தாக்குதல் நடத்திவிட்டு வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்றது. அப்போது அவர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் 9 ரவுண்டுகள் சுட்ட போது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் வெள்ளைக்காளியை கொலை செய்யாமல் அந்த கும்பல் தப்பி ஓடியது. போலீசார் 3 பேர் இதில் காயமடைந்தார்கள். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தார்கள். அதில் மதுரையை சேர்ந்த கொட்டுராஜா என்கிற அழகுராஜா என்ற ரவுடியை போலீசார் முக்கிய குற்றவாளியாக இருப்பது விசாரணை தெரிய வந்தது. குறிப்பாக சம்பவத்தன்று நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு உள்ளே புகுந்து இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டது இந்த கொட்டுராஜா என்ற அழகுராஜா என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஆயுதங்களை அருகில் இருக்கக்கூடிய திருமாந்துறை புனித ஆண்ட்ரோஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில இவர்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அதனை கைப்பற்றுவதற்காக காவல்துறையினர் இவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது காட்டுப்பகுதியின் நடுவே ஒரு இடத்துல நாட்டு வெடிகுண்டை பறிமுதல் செய்த போது போலீசாரை நோக்கி மீண்டும் அவர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியிருக்கிறார். இதில் காவல் வாகனம் மீது அந்த நாட்டு வெடிகுண்டு வீசி வெடித்து சிதறியிருக்கிறது. உடனடியாக கையில் வைத்திருந்த கத்தியால் உதவி ஆய்வாளர் சங்கர் என்பவரை வெட்டிவிட்டு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது காவல் ஆய்வாளர் நந்தகுமார் என்பவர் தான் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் ரவுடி கொட்டுராஜா மீது சுட்டிருக்கிறார். அதில் தலையில் காயமடைந்து கீழே சரிந்த அவரை உடனடியாக தூக்கிக் கொண்டு அருகில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். துப்பாக்கியால் சுட்ட போது தலையில் பாய்ந்த குண்டால் அதிக ரத்தப்போக்கின் காரணமாக சுருண்டு வீழ்ந்தவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குன்னம் உதவி ஆய்வாளர் தற்போது சங்கர் என்பவர் தலைமை அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருவதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் போலீசார் வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு இவர் தப்ப முயன்ற போதுதான் அறுவலை வெட்டிவிட்டு தப்ப முயன்ற போதுதான் போலீசார் என்கவுண்டர் செய்ததாகவும் இதில் கொட்டுராஜாவின் தலையில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலே சுருண்டு விழுந்ததாகவும் உடனடியாக போலீசார் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்ற போது மருத்துவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்ததாக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.